பேர்பட்ட லக்ஷ்மணன் ஏது ஒரு பக்கம் குகன், பின்னாடி லக்ஷ்மணன், வேடுகுலத்தினுடைய மேல ஒரு 4-5 பேர் அப்படியே சுத்தி ராத்திரி முழுக்க பிரதட்சணம் பண்ணிட்டு வரா. அங்க தாயாரும் பெருமாளும் அப்படியே சயன கோலத்துல இருந்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட அந்த கோலத்துல எவ்வளவு நாளை பிரயத்னம் பண்ணானா. ராத்திரி முழுக்க என்னன்னா குகன் லக்ஷ்மணன் சொல்றதை கேட்கறது. ஆஹா, அப்படியே மேய்ச்சலிட்டு போயிட்டு இருக்கான் குகன். பேர்பட்ட இந்த ஒரு சகாவை நான் அடைஞ்சதுக்கு ராமர் அவ்வளோ சந்தோஷம். இந்த சகா எனக்கு எங்கேருந்தோ ஓடி வந்தேன், எங்கே இருந்தலாமோ வந்துட்டு எனக்கு இவ்வளவே பண்ணி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணார்னா, முதனா உபவாசம், பட்டாபிஷேகம்னு அறிவிச்ச இன்னைக்கு முதனா உபவாசம். காத்தால எழுந்து போனா கைகேயி தாயார் இந்த மாதிரி சொன்னார்னு, ராஜா சொன்னார்னு சொல்லி இன்னைக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, வனவாசம் பண்ணணும்னு உத்தரவு பண்ணியிருக்காரு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மற்ற கிரியைகள்லாம் நடந்திருக்கு. அம்மாட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கான். சாயங்காலம் தானங்கள்லாம் பண்ணியிருக்கா. எல்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் மறுத்து தேர்லேன்னு வந்திருக்கா. ராத்திரி முழுக்க அங்க தங்கியிருக்கா. அன்னைக்கும் ஆகாரம் கிடையாது. மறுநாள் முழுக்க பிரயாணம் தேர்ல வந்திருக்கா. கங்கக்கரையில 3 நாளைக்கு தீர்த்தபானம் கூட கிடையாது. சுவாமி, சீதாம்மா, லக்ஷ்மணர். கடைசியில லக்ஷ்மணர் 2 கையால கொண்டு தீர்த்தத்தை கொண்டு கொடுத்தார். அததான் பக்ஷணமா எடுத்து சாப்பிட்டார்னு இருக்கு, தீர்த்தத்தை சாப்பிட்டார்னு இருக்கு. பேர்பட்ட இது லக்ஷ்மணன் கையால கொண்டு வந்த தீர்த்தத்தை தான் எடுத்து சாப்பிட்டது. அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு, அதுதான் 3 நாளைக்கு அப்புறம் ஆகாரம். நமக்கு ஒரு நாளைக்கு உபவாசம் அப்படின்னா இவ்வளோ யோஜனை பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணியிருக்கா, இது பண்ணியிருக்கான்னு. காட்டுக்கு போனதுக்கு முதல்லயே ஆரம்பிச்சதுலேருந்து 3 நாளைக்கு சுத்தோபவாசத்தை எப்படி காமிச்சு கொடுத்துருக்க. அப்படி பண்ணி தான் இருந்து நிர்ஜலமா இருந்து தர்மத்தை சத்தியத்தை கடைபிடிச்சு காமிச்சு கொடுத்துருக்க. அதுவும் வேடுவன்ட்ட எப்பேற்பட்ட ஒரு இது தன்னோட சேர்த்துட்டு இருக்காரே, அந்த ஒரு கருணாமூர்த்தி எங்கேருந்து வரும் அதுனா அதுதான் ராமருடைய கிருபை. அங்க பேர்பட்ட இதை குகனோட சேர்ந்து ஐவரானோம் அப்படின்னு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிட்டு நாளைக்கு மேற்கொண்டு ஜட்டாயு பாதுகா பட்டாபிஷேகம் கொண்டு வரைக்கும் சுவாமி நடத்தி கொடுக்கணும். ஒரு நிமிஷம் மங்கள ஸ்லோகம், அதுக்கப்புறம் கோஷ்டி கலையனம். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே गिरिवर विद्य शिरोधिनि वासिनि विष्णु विनाशिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्धिनि रम्यकबद्धिनि शैलसुते।